உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினச்சா மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இல்லைனா இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா லேட் வேக்கப். யார் ஒருத்தர் சீக்கிரமாக எந்திரிக்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் எப்போவுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை, நிறைய சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போவும் மார்னிங் சீக்கிரமாக வேக்கப் ஆக கற்றுக்கோங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, நான் தூங்கவே நைட்டு 1 ஆகுது, நான் எப்படி மார்னிங் சீக்கிரமாக வேக்கப் ஆகிறது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பெட்டுக்கு தூங்க போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வேக்கப் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணுன்னா பிஃபோர் 8 சாப்பிட பழகிக்கோங்க. அது உங்கள் ஸ்லீப்பிங் பேட்டர்னை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணும். அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஓவர் திங்கிங். இங்கே நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை பற்றி ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். பட் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறனால என்ன ஆக போகுது? அந்த விஷயம் மாறப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. உங்களோட லைஃப் தான் அஃபெக்ட் ஆகும். அதை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எக்ஸசைஸ், இல்லைனா புக் ரீடிங், இல்லைனா பிளேயிங் கேம்ஸ். கேம்ஸ்னு சொன்ன உடனே ஆன்லைன் கேம்ஸ் விளாட்லாம் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக கேம் விளையாட ட்ரை பண்ணுங்கள். வாக்கிங் போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசுங்க. இதெல்லாம் ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட், கோல்ஸ். யார் ஒருத்தர் லைஃப்பில் கோல்ஸ் செட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். ஏன்னா நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம். ஸோ நமக்கு தேவையில்லாத தாட்ஸ் வராது. அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப்பில் கோலை செட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம், ஸ்கூல் காலேஜ் டேஸில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கோலை செட் பண்ணி அதை நோக்கி ஓட ஆரம்பிங்கன்னு சொல்கிறது இந்த ரீசனுக்காக தான். அதுதானே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கோலை ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த நாளுக்குள்ளே இதை முடிச்சிடுவேன், இதுக்குள்ளே இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கோலை நீங்கள் செட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட கான்ஃபிடென்ட் பர்சன் யாருமே இருக்க முடியாது. எவ்வளோ ஃபெயிலியர் ஆனாலும் திரும்ப அதை செட் பண்ணி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்படி ரொட்டீனாக பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம் இந்த அடிக்ஷன்னா எதை சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரெகுலர் ரொட்டீனில் அந்த ஹேபிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது நல்லதாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருக்கீங்க, இல்லை ட்ரிங்கர் அடிக்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த உங்களால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணதுனால அந்த ஃபோக்கஸ் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அதில் ஃபோக்கஸ் வச்சா மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு விஷயத்தில் அடிக்டடாக இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் நியூவாக கொண்டு வர விஷயத்து மேலே ஃபோக்கஸ் கம்மி பண்ணிடும். அதனால் நீங்கள் பேட் ஹேபிட்ஸை இக்னோர் பண்ண பெஸ்ட்டு வழி என்னென்னா, டெய்லி மார்னிங் யோகா அண்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதை ரொட்டீனாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்த கெட்ட ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். ஃபைனலாக நீங்கள் எல்லோரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு சொல்லட்டுமா? கண்டினியூட்டி. அதாவது ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது தான். இப்போ கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் மோட்டிவேஷன் ஆகிட்டு அதை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதுதான் எங்கள் ப்ராப்ளம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட 90% பீப்புள் என்ன பண்ணுறோன்னா ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், பட் அதை ஃபுல்லாக பண்ணி முடிக்க மாட்டோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம். இப்போ கூட இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்பலாம். நான் சொன்னது எல்லாத்தையும் ஒரே நாளில் ட்ரை பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா சேஞ்ச் பண்ண பழகிக்கோங்க. அப்போது தான் உங்களால் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். ஒரே நாளில் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. அது உங்களுக்கும் தெரியும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருங்க, அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஆல் தி பெஸ்ட்.